ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேர்ம் பிரேக்கு சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க, ஹேவ் ஃபன். ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். அது யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போறோம் தெரியுமா? ரித்துல் சித்தார்த், த்ருவ் கௌதம், தன்வந்த், தார்னேஷ் அண்ட் நிதிஷ். ஓகே, கதைக்கு போலாமா? ஒரு குட்டி ஆண்ட் ஒன்று இருந்துச்சான் ஒரு ஃபாரஸ்ட்ல. மற்ற ஆண்ட்ஸ் கூட தான் லிவ் பண்ணிட்டு இருந்துச்சான். அந்த குட்டி ஆண்ட் பேரு அனி. அந்த அனிக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஆண்ட். மற்ற எல்லா ஆண்ட்ஸும் ஒரு கிரெயின் அப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போனோன்னா இது கஷ்டப்பட்டுட்டு அப்பாடி அம்மாடி அப்படின்னு தான் போகுமா. ஸோ மற்ற ஆண்ட்ஸ் எல்லாம் எப்பொழுதுமே இதை கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஐயோ, உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, நீ வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றுமே வரல, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னால் ஒரு கிரெயின் கூட தூக்க வரல, உனக்கு ஒரு இலை கூட தூக்க முடியல, என்ன நீ போ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஆனால் அனிக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவள் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாளாம். எப்பொழுதுமே அவளை அப்டேட்டடாக வச்சுருப்பாளாம். இதுக்கு என்ன ஆகணும், இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் நல்லா தெரியுமா அவளுக்கு. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு நாள் பயங்கரமான ஃப்ளட்டு வந்துடுச்சான். அப்போ இந்த ஆண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டு வரும்போது என்ன பண்ணாங்களாம், அந்த குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ் போய் ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். எங்கேயாவது வாஷ் அவே ஆயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் வர வர அன்னைக்கு ஞாபகம் வந்துச்சான். நம்ம இதுக்கு ஏதோ படித்தோமே, என்ன படித்தோன்னு யோசிச்சு பார்த்தாலாம். அப்போ அவளுக்கு ஞாபகம் வந்துச்சான், ஃப்ளோட்டிங்கு. அப்போ நம்ம ஒரு இலை மேலே எல்லாரும் ஏறி உட்காந்துட்டு நம்ம அப்படியே போனோம்னா எங்கேயாவது ஒரு லேண்ட் கிட்டக்க போய் இடிக்கும், நம்ம ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சான். இதை போய் கடகடன்னு அவள் அந்த ஆண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னாலாம், மற்ற ஆண்ட்ஸ் கிட்டக்க. உடனே ஒரு சில பேர் ஆமாம் அப்படியே வாஷ் அவே ஆகிடும், ஆனால் அதெல்லாம் வரவே வராது, நடக்கவே நடக்காது, நீ சும்மா எதனா சொல்லாத, உன்னால ஒரு இலையை கூட தூக்க முடியாது, நீ ஏதோ கதை சொல்றியா, போ அப்படி சொல்லிட்டாங்களாம். அப்போது அங்கே ஒரு பெரிய ஆண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்களா. அந்த ஆண்ட் சொன்னாங்க, இல்லை அனி சொல்றது கரெக்டாக தான் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு, யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 4 ஆண்ட்ஸ், நான் ட்ரை பண்ணுறேன், நான் வரேன் அப்படி சொன்னாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்களாம், ஒரு லீஃப் மேலே ஏறி அந்த தண்ணியில் விட்ட உடனே அந்த தண்ணியிலேருந்து அப்படி சொய் 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 அப்படின்னு போச்சான். போனால் அங்கே ஒரு இடத்துல இடிச்சிச்சான். இடித்த உடனே என்னாச்சான், பக்கத்தில் கிராஸ் லேண்ட் இருந்தது. எல்லாரும் டபக்குன்னு ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டாங்களாம். இதை பார்த்த உடனே மற்ற மாக் பண்ணாங்கல்ல அனி, அந்த ஆண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணாங்களாம். சாரி அனி, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னா. பரவாயில்ல வாங்க நம்ம எல்லாரும் கிளம்புவோம், இல்லைன்னா நம்ம இங்கே தண்ணியில் மாட்டிப்போம் அப்படி சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஒரு லீஃப் மேலே ஏறி அழகாக போய் அந்த கிராஸில் தப்பிச்சு ஜம்ப் பண்ணி போயிட்டாங்களாம். அப்போது அந்த குவீன் ஆண்ட் அனிக்கிட்ட சொன்னாங்களாம், வெரி குட் அனி, நீ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க. எல்லாரும் ஸ்ட்ரென்த்து தான் பவர்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் ஸ்ட்ரென்த் மட்டும் பவர் கிடையாது, நம்ம நாலேஜ், நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தான் பவரு. நீ இன்னைக்கு கரெக்டான ஹெல்ப் டைமில் இது மாதிரி யோசிச்சு ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். தேங்க்யூ அனி அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னைக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சோம். நம்மளும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்தாங்களா. அங்கே இருக்கிற எல்லா ஆன்ஸும் அதுலேருந்து ஒத்துமையாக இருந்துட்டு இருந்தாங்களாம். சரியா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம எப்பொழுதுமே நம்ம ஃபிசிக்கலாக நான் ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் முக்கியம், அதே நேரத்தில் நம்மளோட படிப்பும் முக்கியம். நம்ம நிறைய படிக்க என்ன கெயின் பண்ணுவோம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவோம். நிறைய புக்ஸ் படிங்க, சரியா? ஓகே, இந்த வீக் நம்ம என்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோமே. என்ன செலிப்ரேஷன் பண்ண போகிறோம்னு தெரியுதா? ஆமாம், சரஸ்வதி பூஜா. அன்னைக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் புக்ஸு, பென்னு, கலர் பென்சில்ஸ், கிரையான்ஸ், கலரிங் புக்ஸுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் சரஸ்வதி மாதா கிட்டக்க வச்சு வேண்டிக்கோங்க, நாங்கள் நல்லா படிக்கணும், நாங்கள் நல்ல சமத்து குட்டீஸாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், லைக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? பாய்.